Hi dears, welcome to Crafts Corner channel. இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் தான் மேக் பண்ண போகிறோம். நான் கம்யூனிட்டி பேஜில் கேட்டிருந்தேன் லாங் வீடியோ எது போடுறது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய டியர்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஃபோட்டோ ஃப்ரேம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டும் கிளிட்டர் ஷீட்டும் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். கிளிட்டர் ஷீட் வந்துட்டு பெருசு, அதாவது ஃபுல் கிளிட்டர் ஷீட் இல்லாமல் நம்ம கிராஃப்ட் பண்ணி மீதி கிளிட்டர் ஷீட் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்துட்டு கட் பண்ணி நான் நிறையா வச்சுருந்தேன். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கார்ட்போர்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 20 into 15 சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கார்னரில் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுருக்கேன் பென்சிலில். ஸோ அந்த 3 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுட்டு சென்டரில் உள்ள கார்ட்போர்டை நான் தனியாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த கார்ட்போர்டுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து பேப்பர் வச்சுட்டு 2 பக்கமும் கவர் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ஷீட்டில் நம்ம கட் பண்ணாலே 2 பக்கமும் கவர் ஆயிரும். அந்த மாதிரி வந்துட்டு நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். பெயிண்ட் பண்ணலாம், பட் வந்து பெயிண்ட் பண்ணுறதை விட எனக்கு பேப்பரில் கவர் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் சைட்லாம் வந்து தெரியவே தெரியாது நம்ம பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஆனால் பெயிண்ட் பண்ணால் அந்த சைட்லாம் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு பேப்பரில் பண்ணுறதே பெஸ்ட்டு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு ஸ்கொயராக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரையாங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி வந்து ஆனால் நமக்கு வந்து குட்டி குட்டி பீஸ் வந்து கிடைக்கணும். அந்த மாதிரி நிறைய கிளிட்டர் ஷீட்டில் நிறைய கலரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு மேலே வச்சுட்டு ஒட்ட போகிறோம் ஃப்ரண்ட்டில். அதாவது நம்ம ஒட்டும் போதே ஒழுங்கான சைஸ் வரலன்னா பரவாயில்ல, அந்த ஒயிட் கலர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஒயிட் கலர்னால் அந்த பேக்ரவுண்டு பேப்பர் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு அந்த கிளிட்டர் ஷீட் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது கரெக்டாக தான் மேட்ச் ஆகணும்னு கிடையாது, லைட்டாக 1-2 நவுந்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க கிளிட்டர் ஷீட் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சது சைட்லலாம், அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 3 கார்ட்போர்டு வந்துட்டு மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 3த்தையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி வச்சுட்டு ஒட்ட போகிறோம். நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். ஆனால் வந்துட்டு மேலே மட்டும் ஒட்டக்கூடாது, ஏன்னா மேல் வழியாக தான் நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்க போகிறோம். ஸோ அதனால் மேலே மட்டும் விட்டுட்டு மீதி 3 சைடு வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டிட்டு திரும்பி அந்த ஐஸாக கார்ட்போர்டு ஒட்டினால அந்த கார்ட்போர்டுக்கு மேலே மட்டும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சார்ட் பேப்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன். சார்ட் பேப்பர் இருந்தாலும் சரி, இன்விடேஷன் கார்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தின்னான ஒரு அட்டையை எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டிட்டா நமக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிரும். மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும், ஏன்னா அது வழியாக தான் நம்ம வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்க போகிறோம், ஃபோட்டோ வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வரும்ல, அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோட்டோ வச்சாச்சு. வச்சோடனே கரெக்டாக இருந்தது, ஃபிட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பின்னாடி வந்து ஸ்டாண்ட் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அப்படி வச்சுக்கல, வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் ஆணியில் ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மேலே வந்துட்டு நூல் வச்சுட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. அப்படி ரெண்டுமே இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை டியர்.